5 சீசனா வந்து பாத்தீங்கன்னா, நான் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். ரிவ்யூ பண்றதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு. அதாவது இவ்ளோ கேவலமாடா இறங்குவீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. இல்லப்பா அவங்க அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தற்குறிகள், ஒரு சில பேர் வந்து முட்டு குடுப்பீங்க. அதாவது நான் ஒரு சில விஷயத்த சொல்றேன். நீ அதுக்குள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு ஒரு டாஸ்க் நடக்குது. இந்த வழக்காடு மன்றம் நடக்குது. அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நைஸா இருந்து வெயிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கமருதீன வந்து திரும்பி பார்வதி உள்ள கூப்பிடுறாங்க. அந்த டாஸ்க் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சந்து மாரி இருக்கு அப்படின்னா, ஒரு சந்து மாரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கதவு இப்படி தொறக்குறோம் அப்படின்னா, அதுக்கப்புறமேட்டு அந்த கதவ தொறந்து டாஸ்க் ஏரியாக்குள்ள போவோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கேமரா எதுவுமே கிடையாது. அந்த இத மைக்ல பேசினா ஆனா கேட்கும். அதுக்கப்புறமேட்டு தான் அந்த டாஸ்க் ஏரியாக்குள்ள போயிட்டு எந்த டாஸ்க்னாலுமே நடக்கும். கேப்டன்சி டாஸ்க்கு, அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற டாஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அங்க நடக்கும். அப்படி இருக்கும்போது, அத எல்லாரும் போகட்டும்னு சொல்லிட்டு பார்வதி வெயிட் பண்ணிட்டு, கமருதீன் வெளில வந்தோனே திரும்பி கூப்பிடுறாங்க. நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்தவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ்ன்னு நெனைக்கிறேன். அது எவ்வளோ நேரம் டியூரேஷன் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. பேசுனது எதுவுமே இல்ல. இங்க திவ்யா பேசுறது மட்டும் தான் கேட்குது. அப்படி அவங்க வேற ஏதோ கான்வர்சேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா இது பண்ணியிருப்பாங்க. பிக் பாஸ் ஏன் கூப்பிடுறாரு அவங்கள? பாரு, கமருதீன் ஏன் கூப்பிடுறாரு? நார்மலான டோன் ஒண்ணு இருக்கு. பாரு, கமருதீன் வாங்க. பாரு, கமருதீன் என்ன பண்றீங்க? பாரு மைக்க போடுங்க அப்படின்றதுக்கும், பாரு, கமருதீன் அப்படின்னு சொன்னா, "டேய் என்னடா பண்றீங்க? வந்து தொலைங்கடா மொதல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா, மருத்துவ முத்தம் குடுத்தாங்க. எல்லாமே இது பண்ணேன்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டாரு. ஆனா அதெல்லாம் காமிக்கல. ஒவ்வொரு சீசன்லயும் வந்து ஒவ்வொன்னு நடந்துச்சு. அதெல்லாம் எதையுமே காமிக்கவே இல்ல. நாங்க இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாயில இருந்து சொல்லுவாங்க. அது ஒரு ப்ரூஃபா எடுத்துப்பாங்க. ஆனா ஒரு இந்த அல்டிமேட்ல கூட பார்க்கும்போது ஒரு ஸ்மோக்கிங் சீன் கூட வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு சம்பவம் நடந்தாலுமே அவ்வளோ ப்ரூஃபா வந்து வராது. காமிக்க மாட்டாங்க. சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை மீறியுமே அவங்க இத காமிச்சாங்க அப்படின்னா, என்ன நீங்க 1 ஹவர் ஷோலயே காமிச்சுட்டாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவுதான் அவங்க பொத்தி வைப்பாங்க. எவ்வளவுதான் இவங்க ஸ்மோக்கிங் ரூம்ல பண்றாங்கறாங்க. ஏதேதோ வாட் எவர் இட் இஸ் கவர் போட்டு பேசினாங்க. ஏதேதோ சொன்னதாக பேசிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு சில பேர் முட்டு குடுக்குறாங்கல்ல, அவங்களுக்காக நான் கேட்க விரும்புறேன். இவங்க அப்படி இல்ல அப்படின்னா, இத பின்னாடி அப்படியே கோட் பண்ணி பாருங்க. கவர் போட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு தலைவன் பேசியிருப்பாப்ல. இவங்களும் ஒரு சில டபுள் மீனிங் பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, என்னென்ன வார்த்தைகள் இவங்க வந்து பேசியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. பார்க்கும்போது, இவங்க இத பண்ணியிருக்க மாட்டாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என்ன ஒரு ப்ரூஃப் இருக்கு? அதுவும் இல்லாம பேசுனாங்க தான் அப்படின்றதுக்கும் ப்ரூஃப் கிடையாது. இவங்க எதுவும் பண்ணியிருக்காங்க, இப்போ வரைக்கும் ப்ரூஃப் கிடையாது. இவங்க எதுவுமே பண்ணல அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு இது? அப்படின்றது தான் வந்து நம்மளுக்குமே கேட்க தோணுது. இதை டெலிகாஸ்ட் எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா, எவ்வளவுதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பொறுத்து பொறுத்து பார்த்திருப்பாய்ங்க. அது கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்ற மாரி. சரி போய் தொலையுது போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாட்டட்டும். மாட்டி இதாகட்டும். இந்த சீசன் ஆல்ரெடி ஒளிஞ்சு போயிருச்சு. ஆல்மோஸ்ட் இந்த சீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளே ஓப்பனாவே சொல்லுவாங்க. ஓயோங்கிறாய்ங்க, பிக் பாஸ் மாமான்னு சொல்லிட்டு கேவலமா வந்து பிக் பாஸ் இருக்க தரத்தையே வந்து பார்த்தீங்கன்னா, குறைச்சு போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது, இவங்க மைக்க மறைச்சு மறைச்சு கேட்டா ஃபேமிலி விஷயத்த பேசினேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி மைக்க மறைச்சு நீங்க என்னமோ பேசிட்டு போங்க. இவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ அந்த கவர் விஷயத்துக்கு அப்புறமேட்டு கையில வச்சு HROன்னு சொல்லிட்டு ஒண்ணு எழுதியிருப்பாப்ல. நான் வந்து இதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, இவங்க உள்ள எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எத அடிப்படையில வந்து நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்க? அது இவங்க இல்லப்பா பேசிட்டு இருந்தாங்க. டாஸ்க்குக்காக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபியூச்சர பத்தி ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதாவது நம்ம ஒரு பார்க்குக்கு போறோம், ஒரு ஏதாச்சும் ஒரு போறோம் அப்படின்னா, ஒரு அசிங்கமா நம்ம நம்ம கண்லயே நெறைய விஷயங்கள் படும். இப்ப இந்த பீச் சைடு போறோம் அப்படின்னாவே நம்ம கண்ல ஒரு அசிங்கம் படும். அப்ப ஐயோ! இந்த சைடே வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவிர்த்துட்டு போயிருவோம். இந்த மாரி 24x7 போறதுல எவ்ளோ கோடி பேர் இந்த ஷோவ பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்கத பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இத்தன சீசனா வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். எந்த ஒரு சீசன் வந்து ரிவ்யூ பண்ணும்போதும், ஒரு சில எபிசோட் நான் வந்து ரிவ்யூ பண்ணும்போது, எனக்கு வந்து என்ன கில்ட்டியா இருக்குன்னா, ஏன்டா டாஸ்க்கே இப்படி ஆடுறானுங்க? நம்மளுக்கு வந்து ஒரு வெறுப்பே இருக்காது. அதாவது ரிவ்யூ ஏன் பண்ணணும் நம்ம? நம்மளுக்கு கூனி குறுகாம தலை குனிகிற லெவல்ல இருக்காது. ஆனா இந்த சீசன் ரிவ்யூ பண்றதுக்கு நானே லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தலை குனிகிறேன். எனக்கு ரிவ்யூ பண்ணவே புடிக்கல. எனக்கு லிட்டரலி காசே வேணான்னு தோணுது. இப்ப நெறைய பேர் சொல்லுவாங்க. ஓப்பனாவே சொல்றேனே, பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணா லட்சக்கணக்குல கிடைக்கும் எல்லாருக்குமே.
ஒரு குறிப்பிட்ட 1000லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000 1,00,000த்துல ஆரம்பிச்சு, சேனல பொறுத்து சொல்றேன். நெறைய பேர் நெறையாவும் எடுப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச நெறைய நீங்க பார்க்குறீங்கல்ல ரிவ்யூவர்ஸ், அதுல வந்து ஒரு சில நபர்கள்லாம் நம்ம ஃப்ரெண்டு தான். அவங்க சேனல்லயுமே நம்மலாம் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பார்க்கும்போது லட்சக்கணக்குலலாம் கூட கிடைக்கும். ஒரு சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, 1000 கணக்குல அதாவது 1000 மீன்ஸ் ஒரு 50,000, 40,000 கிடைக்கும். இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்லே வந்து லட்சக்கணக்குல எனக்கு வியூஸ் போயிருக்கு. நான் டே அண்ட் நைட்டா வந்து விடாம இந்த ஷோவ பார்த்து நான் ரிவ்யூ பண்ணணும் அப்டின்னா, நான் பண்ணியிருந்தேன் அப்டின்னா, எனக்குமே லட்சக்கணக்குல காசுகள் வரும். ஆனா எனக்கு பண்ண புடிக்கல. இதுலயும் வந்து எனக்கு எவ்வளோ ஒர்க்குகள் இருந்தாலுமே, இப்ப எனக்கு இன்னொரு சேனலுமே இருக்கு. அதையுமே நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சு கிரிக்கெட் வீடியோ பண்றேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட்டிசிசம் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அடுத்தடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நாடுகள்ல இருந்தெல்லாம் வந்து மெசேஜ்லாம் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஒரு இது இருக்கும். ஆனா எந்த சீசனும் இல்லாம இந்த சீசன் எனக்கு ரிவ்யூ பண்றது பிடிக்கவே இல்ல. எனக்கு காசே வேணான்னு தோணுது. நம்மளுக்கு அப்படி வந்து நம்மளுக்கு என்ன ஆகப்போகுது? இந்த கருமத்த நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னுமே எதனால வந்து டெய்லியுமே அப்டேட் குடுத்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்னமுமே வந்து ஒரு சில நபர்கள் வந்து எனக்காக வந்து பார்க்குறாங்க. ஒரு லிட்டரலி வந்து நான் ஒரு பெருமைக்காண்டி சொல்லவே இல்ல. நான் ஒரு ஷாப்க்கு ஒண்ணு போனேன். போம்போது பார்த்தீங்கன்னா, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க பர்ட்டிகுலரா என்னைய பார்த்துட்டு, "நீங்க பிக் பாஸ் பண்ணுவீங்களா? நான் பார்த்துருக்கேன்" அப்படின்னு சொன்னாங்க. இந்த சீசன் நான் பண்றதுக்கு காரணமும் அவங்களும் ஒரு ஆளு. அப்படி இருக்கும்போது, சரி எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம குடுக்குற அப்டேட்டையோ, சரி இந்த ரிவ்யூ வச்சு ரசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மக்கள் இவங்களுக்காக மட்டும் தான் நான் வந்து ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒழிய, இந்த கருமத்த பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. நான் எல்லா சீசனும் வந்து பிக் பாஸ் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் பார்க்கும்போது சரி ரிவ்யூ பண்ணும்போது ஒரு ஒரு இது என்து இருக்கும். பண்ணும்போது, இன்னைக்கு பண்றான்டா. இன்னொருத்தவங்க போறதுக்குள்ள நம்ம போணும். இன்னொருத்தவங்க பண்றத நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதா போகும். லிட்டரலி எனக்கு ரிவ்யூ பண்றதுக்கே கேவலமா இருக்கக்கூடிய ஒரே சீசன் அப்படின்னா இந்த சீசன் தான். இதுல உத்தம பத்தினி மாரி ஏதோ ஒரு வார்த்தை. எங்க வீட்ல எங்க அம்மா பார்க்குறேன், "அம்மா அவன் ஒரு ஃப்ரெண்டுமா எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா ஒரு உருட்டுறாங்க பாருங்க. அதெல்லாம் சத்தியமா தாங்க முடியல. உண்மையிலேயே நம்ம சேனல்லயே சொல்லியிருக்கேன். இந்த சீசன் பார்வதி வந்து ஒரு டாக்ஸிக்கா கொண்டு போறாங்க. அதனால தான் ஷோ எப்படியோ போயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி. ஆனா இவ்ளோ தரம் தாழ்ந்து பண்ணி ஒரு ஷோ ஹிட் ஆக்கணும் அப்படிங்கிறது வந்து லிட்டரலி கேவலமா இருக்கு என்னைய பொறுத்தளவு. இதுக்கு வேற ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் நம்மளுக்குமே தோணுது. இத இத காட்டுறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னா, விஜய் சேதுபதி கேட்கலாம் முடியாது இத போயிட்டு. "நீங்க ரூம்குள்ள என்ன பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி அவரால கேட்க முடியுமா? அவரே இத லிட்டரலி தலைய குனிவாரு. "ஏன் என்னடா இவ்ளோ கேவலமா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன ஹாலிவுட்ல நடக்கிற பிக் பாஸா? என்ன வேணா பண்ணிக்கலாம். ஒரு மாரி இது பண்ணிக்கலாம். அங்கேயுமே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்ல. நான் சும்மா YouTubeல பார்த்த வச்சு சொல்றேன். இந்த மாரி இருக்கலாம், அந்த மாரி இருக்கலாம் அப்படின்ற மாரிலாம் நான் கேள்விப்பட்டுருக்கேன். அது உண்மையான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது, தமிழ் பிக் பாஸ் இவ்ளோ தரைக்குறைவா போகும் அப்படின்னா, இது விஜய் டிவிக்கே கேவலமா இருக்கும். அவங்க எப்படி டெலிகாஸ்ட் பண்ணி அவங்களுக்கே இது கேவலமா இருக்கும். அவங்கள விட இவிங்களுக்கு மகா கேவலம். இத வெளியில போயிட்டு இவங்க எப்படி சர்வே பண்ணுவாய்ங்க அப்படின்னு சொல்லி தெரியவே இல்ல. ஆனா முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். பார்வதிய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் மைக்க புடிச்சு வெளியில வந்து நெறைய கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க. அதிலயே நீங்க அவங்க வந்து எவ்வளோ பெரிய போல்டு பார்வதின்னு பார்த்திருக்கலாம். கமருதீன பொறுத்தவரை லிட்டரலி வந்து ஒரு ஃபேமிலி அவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி தான் ஃபீல் பண்ணியிருக்காரு. அதனால நம்மள கேட்க பார்க்க ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கானுங்க. இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.